கைம்பெண்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, அப்புறம் இது மூத்த குடிமக்களுக்கு, வயதானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உதவித்தொகைன்றது பெரிய விஷயம். ஓல்ட் ஏஜ் பென்ஷன் எல்லாம் நல்ல விஷயம் இல்லையா? அது அடுத்தது இந்த இளைஞர்களுக்கு இந்த பக்கம் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம்னு சொல்லிட்டு, அதே போல இன்னொன்று என்ன சொன்னது, வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு இல்லையா, அதுதான் இன்னைக்கு இளைஞரை பாதிக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை. தமிழ்நாட்டு இளைஞர், இந்திய இளைஞர்களை 100 போஸ்ட்டுக்கு 1,00,000 பேர் அப்ளை பண்ணுறான். ஒரு சாதாரண பியூன் போஸ்ட்டுக்கு பிஹெச்டி படித்தவன்லாம் வந்து அப்ளை பண்ணுறான்னா தலை விரிச்சு ஆடுது வேலையில்லா திண்டாட்டம். அதுக்கு 2 வகையில் அவர் அப்ரோச் பண்ணார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது 29 வயசில் இருக்கிற இளைஞருக்கு அவருக்கு ஒரு வேலையும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், அது வரைக்கும் பட்டதாரி இளைஞராக இருந்தார்னா அவருக்கு 4,000 ரூபாய் மாதம் உதவித்தொகை. அதே வந்து டிப்ளமோ படிச்சிருந்தார்னா அவருக்கு 2,500 ரூபாய் உதவித்தொகை. இது எதுக்குன்னா, அவர் காலங்காலமாக இதை வாங்கின்னு வயசான வரைக்கும் இருக்கணுன்றதுக்காக இல்லை, ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் அவருக்கு அந்த வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு அதுக்கு இது உதவணும். அவருக்கு ட்ரை பண்ணுறதுக்கு, போகிறதுக்கு வர்றதுக்கு இதுக்கு உதவணும்னு சொல்லியிருக்காரு.